புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்கறி எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமே புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இந்த கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. 2 நாள் ஆனாலும் கெடாது. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அதோட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய தக்காளி வேண்டாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேணாம், கரைஞ்சிரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அதோட கொஞ்சமாக சீனி அவரைக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 முருங்கைக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இதோட அடிஷ்னலாக வாழைக்காய் சேர்த்துக்கலாம், மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலை. வாழைக்காய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை மூடி போட்டு வதக்குங்க, இல்லைன்னா காயெல்லாம் கருத்துரும். கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மறுபடியும் வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கிளறி விடுங்க. காய் நல்லா வதக்குறதுலேயே வெந்து வரட்டும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க காயை. புளி தண்ணியை முதலே சேர்க்க வேணாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. காய் இந்தளவுக்கு வெந்து ரெடி ஆயிரும். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தாலே இந்த புளிக்கூட்டு ரெடி ஆயிரும். மூடி போட்டு மட்டும் வேக விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா புளிக்கூட்டு ரெடி. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, தண்ணி வற்றுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை குக்கர்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி வடச்சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். கூட்டு ரெடியானதும் கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.